பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை ஆவடியில் முதல் முறையாக தரத்தை போற்றும் GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப் போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் GRT ஜுவல்லர்ஸ் ஆவடி. அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் கெபியின் இனிய காலை வணக்கங்கள். இது ஆவடி GRT மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6. இந்த நிகழ்ச்சியில் தான் நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் முழுக்க நம்ம பயணிச்சுட்டே இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவடியில் இருக்க புது நகரில் இருக்க ஏரியாவில் தான் நம்ம மக்களை மீட் பண்ண இருக்கோம். ஸோ சூப்பராக பார்த்திங்கன்னா கோலம்லாம் அப்படியே கலர்ஃபுல்லாக போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பயணிச்சுட்டு இருக்க ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ப்ரெசன்ஸாக இருக்க தெரிகிற விஷயம் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக சாணிலாம் போட்டு தெளித்து கோலம் போட்டிருக்காங்க. அதுதான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ அவங்ககிட்டலாம் நம்ம கேட்க போகிறோம். ஸோ எவ்வளோ ஸ்ட்ரகிளிங்காக இருந்துச்சு இந்த கோலம் போடுறதுக்கு அப்படின்ற விஷயம் எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் தேவி. தேவிங்களா? ஓகே. எவ்வளோ வருஷமாக கோலம் போடுறீங்க? நாங்கள் ஒரு 20 வருஷமாக போடுறோம். 20 வருஷமாக போடுறீங்க. ஓகே. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் வசந்தா. வசந்தா, ஏம்மா இவ்வளோ இதுவாக இருக்கீங்க? நல்லா ஜம்முன்னு கேஷுவலாக இருக்குமா? ஓகே. உங்கள் பேர்? என் பேர் பவித்ரா. பவித்ரா. ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த கோலம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம கலர்ஃபுல்லாக இந்த மார்கழி மாதத்துக்கு கொடுக்குறோம் இல்லையா? ஸோ இந்த விஷயம் தாண்டி இந்த மார்கழி மாதத்தில் ஏன் இவ்வளோ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாச்சும் இருக்கா? இது கொடுக்கணுன்னாக்க இந்த நாள் கண்டிப்பாக கோலம் போட்டே ஆகணும். போட்டால் அவ்வளோ நல்லது. போட்டால் அவ்வளோ நல்லது. ரைட். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை எப்படி பார்க்குறீங்க? எங்களுடைய அம்மாவுடைய ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்துச்சி கோலம் போடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் மோஸ்ட்லி போடுறது கிடையாது. அதை பழைய ஜென்ரேஷன் இப்போ கொண்டு வராங்க. இப்போ போட்டு அப்படியே அதை ஃபாலோ பண்ணுறாங்க. சூப்பர். ஆக்சுவலி முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ஸ் இப்போ மறந்துட்டாங்க, அதை போடுறது இல்லை. ஸோ அந்த ஜென்ரேஷன்ஸை திருப்பி இந்த வழியில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கரெக்டாக? ஓகே. ஸோ ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த கோலத்தெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆவடி GRT போயிருக்கீங்களா? போயிருக்கோம் சார். என்னெல்லாம் வாங்கினீங்க? நகை வாங்கியிருக்கோம். நகை வாங்கியிருக்கீங்க. ஓகே. அங்கே வேறு நகை வாங்க முடியும். நகை வாங்கினீங்க. ஓகே, ஃபைன். நீங்கள் போயிருக்கீங்களாம்மா? ஒரு சவரம் செயின் எடுத்துருக்கோம். ஒரு சவரம் செயின் எடுத்துருக்கீங்களா? ஓகே. போகும்போது எனக்கு கொடுத்துருங்க. போயிருக்கீங்க. ஓகே. ஸோ ஆவடி GRTயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ இயருக்கு நியூ கலெக்ஷன்ஸ் 24 பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வர இருக்குது. ஆல்ரெடி வந்திருக்கு. நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ 1000 ரூபாய் மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலுத்தும் பொழுது உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டு ஒரு 11 மாதம் கழித்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நகையை நீங்கள் சேமித்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ ஆவடி GRTக்கு போனீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ. ரொம்ப அழகாக நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. உங்களுக்காக பார்த்தீங்கன்னா GRT சார்பாக ஒரு அன்பு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஸோ புதுநகர் ஆவடியில் இருக்கக்கூடிய புதுநகர் ஏரியாவில் தான் தொடர்ந்து நம்மளோட பயணங்கள் போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வகையில் பார்த்திங்கன்னா கோலம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பாரம்பரியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸும் சரி பெரியவங்களும் சரி அந்த வள்ளி வகுப்பு பார்த்திங்கன்னா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த வகையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ தொடர்ந்து இவங்ககிட்ட தான் பேச போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ராஜலட்சுமிண்ணா. ராஜலட்சுமிங்களா? ஓகே. நீங்கள் எத்தனை வருஷமாக கோலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் சின்ன வயசுலேருந்தே போடுவேண்ணா. சின்ன வயசுலேருந்தே போடுவீங்க. எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ரங்கோலி தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரங்கோலி தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் ஈஸியாக இருக்கும் அப்படின்றனாலயா? ஆமாண்ணா. ஆமாம், அப்படின்றது தான். ஓகே. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ஆமாம், கொஞ்சம் பேர் என்னம்மா? சாந்தி. சாந்தி. ஓகே. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஜென்ரேஷன்ஸில் இந்த கோலம் மார்கழி மாதம்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? உங்கள் அம்மா சைஸ்லலாம் இருக்கும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸோட மார்கழி மாதமும் பார்க்குறீங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசன்ற மாதிரி பார்க்குறீங்க? வித்தியாசம்னா இது அப்போ பெரியவங்க எல்லாம் சொன்னவங்க கோலம் போடணும், மார்கழி மாதம் கோலம் போட்டு பூ வைப்பாங்க. இந்த பூசணி பூ வைப்பாங்க. அது வச்சா குடும்பத்துக்கு நல்லது, மகாலட்சுமி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலம் போட்டு இந்த மாதம் ஃபுல்லாக இந்த குளிர்னு பார்க்காம இந்த கோலம் போட்டு பூ வச்சா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம். எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் அந்த மாதிரி போட்டுன்னு தான் வரோம். அதை விடுறது கிடையாது நாங்கள் எப்போவுமே.
விடுறது கிடையாது. ஸோ ஓகே, ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு நல்லது. அப்போல்லாம் வந்து கோலம் போடுற விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் கோலம் போட்டு சென்டராக ஒரு பூ வச்சா குடும்பத்துக்கு நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து அந்த குடும்பம் வந்து அதை பராமரிச்சுட்டு வருது அப்படின்னும் போது அது மிக சிறப்பாக இருக்குது பார்க்கும்போது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தோட ஒரு சிறப்பாக நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? இல்லைண்ணா நான் போனது இல்லையா? நீங்கள் போயிருக்கீங்களா? இல்லை போனது இல்லையா? ஓகே, பக்கத்துலேயே தான் இருக்குது, ரொம்ப தூரம்லாம் இல்லை. தட்டி விட்டா ஆவடி பின்னாடி பக்கம் ஜிஆர்டி இருக்குது. ஸோ போய் பார்த்துட்டு ஓகே. ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து 1000 ரூபாயிலேருந்து சேமித்து வச்சிங்கன்னா உங்களால் மாதம் 11 மாதம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகையை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நிறைய பேர் வந்து அதெல்லாம் பயனடைஞ்சிருக்காங்க. நிறைய பேருக்கு ஸ்கீம்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்குது. ஆவடி ஜிஆர்டிக்கு போங்க. உங்களோட தாட்ஸ் என்ன, உங்களோட விஷயங்கள் என்ன, உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை போட்டு சேமிச்சுக்கோங்க. சரியா? ஸோ ரொம்ப அழகாக வந்து கோலம் போட்டுருந்தீங்க. ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. வாங்கிக்கோ. என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம் தரத்தை போற்றும் ஆவடி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6 நிகழ்ச்சியில் தான் நம்ம வந்து தொடர்ந்து நம்மளோட பயணம் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து இந்த புதுநகர் ஆவடியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து நிறைய சந்திச்சுட்டே இருக்கும். ஸோ சூப்பரான கோலம் போட்டு நிறைய பாரம்பரியமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் கேட்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜமுனா. ஓகே, பேர் அப்படியே ஜம்முன்னு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த கோலம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக வந்து நீங்கள் போடுறீங்க இல்லையா? ஸோ இவ்வளோ மெனக்கிட்டு இவ்வளோ பெருசாக இந்த மார்கழி மாதத்தில் போடணுன்னு என்ன அவசியம்? எப்போவுமே போடுறது தான். ஒரு கோலம் போட்டால் நல்லது தான் வீட்டுக்கு. பாரம்பரியமாக போடுற கோலம் தான் இது. பாரம்பரியமாக போடுற கோலம் தான் இது எப்போவுமே பாரம்பரியமாக போடுவீங்களா? ஓகே, சரி. உங்கள் பேர் சொல்லுங்கள். நாகம்மாவா? ஓகே, நினைக்கிறேன். ஓகே, ஃபன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த கோலம் அப்படின்ற மார்கழி மாதத்தில் கோலம் போடுற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை தாண்டி இந்த கலர்ஃபுல்லாக போட்டு இந்த மாதம் முழுக்க போடுறோம் இல்லையா? அது எந்த பாரம்பரியத்தில் எப்படி வந்து அதை நம்ம சிறப்பிக்க முடியும்? என்ன நான் சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இருங்கக்கா, மைக் இங்கே இருக்குது, காதுன்னு மார்கழி மாதம் எப்போவுமே போடுறது தான். இது பாரம்பரியமாக போடுறது தான். இது போட்டால் கைகள் மூட்டு வலி கைகள் எல்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இது நல்லா இருக்கு. எங்கடா ஆளை காணோம்? என்ன பண்ணுறீங்க? ஓகே, எங்கே திடீர்னு காணாம போயிடுறீங்க? ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். சீதாலட்சுமி. ஓகே, என்ன கோலம் போட்டீங்க? அங்கே ரங்கோலி கோலம் அங்கே வெள்ளை போட்டுருச்சு. ரங்கோலி கோலம் போட்டிருக்கீங்க. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இவங்க ஜென்ரேஷன்ஸ்லாம் வந்து இது பாரம்பரியம் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வரும்பொழுது இப்போ நீங்கள் வந்து இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த மார்கழி மாதத்தில் கோலம் போடுறது சிறப்பாக இல்லை இது வந்து எப்படிங்க இது போடணுன்னா போடலாம்னா போட வேணாம், இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்லாம் அதுக்கு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க? இல்லை, எல்லாம் அவசியம்தான். ஏன்னா அந்த காலத்துலேருந்தே கோலம் போட்டது பெரியவங்களால் இது பண்ணது. இந்த காலத்துலேயே கோலம் பண்ணது. இப்போல்லாம் வந்து கோலம் போடாமல் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஒட்டாமல் இந்தமாரி மாவில் கோலம் போடுறது நல்லது. எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் லைவாக இருக்கிறது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கிறது உங்களுக்கு ஓகே? ஓகே தான் சார். ஓகே தான் இல்லையா? ஓகே, தேங்க்யூ. ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? என்ன வாங்கினீங்க? நகைலாம் வாங்கிருக்கோம். இதுக்கு மட்டும் வாய் அப்படியே பலமாக வருது, அப்படியே ரைமிங்காக வருது. அங்கேருந்து வருது, இங்கேருந்து வருது. அப்படியே நகை அப்படின்னாலே எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷம் தான். அதான் ஒரு சந்தோஷம் தான் இல்லையா? ஓகே, நீங்கள் போயிருக்கீங்களா? போயிருக்கோம். ஓகே, ஸோ சிறப்பு. ஸோ நீங்கள் போயிருக்கீங்களா? இல்லை சார். அவங்க மட்டும் பாவமாக பார்க்குறாங்க, என்ன மட்டும் கேட்கவே மாட்டாரு அப்படின்ட்டு. ஓகே, ஃபைன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்க ஆவடி ஜிஆர்டிக்கு போங்க. ஸோ மாதம் வந்து 1000 ரூபாயிலேருந்து நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னா மாதம் 11 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நகையை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது மாதிரி எவ்வளோ உங்களால் முடியுமோ எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களால் மாதம் வந்து இதில் ஜிஆர்டியில் போய் கட்ட முடியல அப்படின்னா அங்கே இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா போதும், பசங்களே வீட்டுக்கு வந்து ஸ்டாஃப்ஸே வீட்டுக்கு வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? நிறைய ஃபெசிலிட்டிஸ், நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து புதுசாக போயிட்டு இருக்குது. 2024 உங்களுக்கான வருடமாக இருக்கட்டும், அது சேமிப்பு வருடமாக இருக்கட்டும். சேமித்து உங்களோட வாழ்வாதாரத்தை இன்னும் மேல்படுத்த ஒரு உதவியாக இருக்கும் ஜிஆர்டி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. உங்களுக்காக ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம் நலம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம்
ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுநகர் ஏரியாவில் இருக்க ஆவடி மக்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ரொம்ப அழகாக கோலம் போட்டு டயர்டாகி ரொம்ப ரெஸ்ட் எடுத்து திருப்பி வந்து நம்மளுக்காக வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து கேட்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சித்ரா. சித்ரா. ஓகே, பாப்பா பேர் சமீக்ஷா. ஷமிக்ஷா. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த குழந்தைங்கள்லாம் வச்சு இந்த டாஸ்க் வந்து இந்த கோலம் வந்து காலையில் எழுந்து போடுறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி தெரியுது உங்களுக்கு? பரவாயில்ல சார். கோலம் போடும்போதே ஒரு சந்தோஷம் இருக்கும். அது எல்லாரும் போடும்போது இன்னும் கொஞ்சம் காம்படிட்டிவாக இருக்குது. அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக போடுறாங்க. எங்களுக்கு இப்போதைக்கு பாப்பா வச்சுட்டு போடும்போது போட்டால் போதுன்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ குழந்தைய வச்சிட்டு இருந்தாலும் நாங்கள் வந்து அதை விடக்கூடாது அப்படின்றதுக்காக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர்? சரஸ்வதி. சரஸ்வதி. பாப்பா பேர்? மானிசாஸ்ரீ. மானிசாஸ்ரீயா. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எவ்வளோ அந்த டாஸ்க் எப்படி இருந்துச்சு? எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க? எப்பவும் போடுறது தான். நாங்கள் எங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்கோம். கோலம் போடணுனால ஒரு ஹாப்பி தானே. அது ஒரு கலை மாதிரி தான். அதனால் நாங்கள் எப்பவும் போடுற கோலம் தான். அதனால் போட்டோம், அவ்வளோதான். பார்ப்போம். எத்தனை குழந்தைங்க வந்தாலும் கோலம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கலை, அது வந்து நாங்கள் வந்து எப்போவுமே வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜனனி. ஜனனி. ஓகே, இப்போ இவங்கெல்லாம் வந்து கோலம் வந்து பாரம்பரியம் வந்து அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கலை அப்படின்ற விஷயம்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ உங்களோட ஜென்ரேஷனுக்கு இந்த கோலம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இதை எப்படியெல்லாம் வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இந்த மார்கழி மாதம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்றதும் தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் அதை எப்படி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நெக்ஸ்ட் ஜென்னுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? நம்மளோட பேஷன் இல்லையா? எனக்கு கோலம் போடலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஒன்றா போட நல்லா ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மேலும் நம்ம வந்துட்டு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து டெவலப் பண்ணி நம்ம போக வேண்டியது தான். சூப்பர். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து நம்ம கோலம் போடும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து நிற்கும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நம்ம போகும்போது நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து கோலம் போட்டிருக்கீங்க. சூப்பரான விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போயிருக்கோம். ஓகே, நீங்கள் நகைச்சீட்டு கூட போட்டோம். நகைச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள்? ஆமாம், போட்டிருக்கோம். ஆமாம், போட்டிருக்கேன். ஆமாம் ஆமாம் அப்படின்றாங்க. நீங்கள்? வீட்டில் போட்டிருக்காங்க. வீட்டில் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள், ஸ்கீம்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் மக்களே. நீங்களும் வந்து ஆவடி ஜிஆர்டி போய் பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாதம் உங்களால் ஒரு 1000 ரூபாய் சேமிக்க முடியும்னா சேமிச்சுக்கோங்க. 11ஆவது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நகையை நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். அதே மாதிரி தொடர்ந்து ஜிஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுத்து வச்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக பார்ட்டிசிபேட் பண்ண உங்களுக்காக ஜிஆர்டி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு ஆவடியிலிருந்து. தேங்க்யூ. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுநகரில் இருக்க மக்கள் வந்து கோலம்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மீன் அப்படியே துள்ளுற மாதிரி ஒரு கோலம். ஸோ அவங்ககிட்ட தான் கேட்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஸ்டெல்லா. ஸ்டெல்லா. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த கோலம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பூக்கோலம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் நாங்கள் அதிகமாக பார்த்துருக்கோம். இப்போ மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல 4 மீன், இது புள்ளி வச்சதா, இது ரங்கோலியா, இது என்னது? புள்ளி வச்சது. ஓகே, ஸோ இது இன்னைக்கு இந்த கோலம் போடணும்னு ஏன் தோணுச்சு? டெய்லி ஒன்று போடுறோம். இன்றைக்கி மீன் கோலம், நேற்று பூக்கோலம், ரங்கோலி எல்லாமே போடுறோம். நாளைக்கு ஜோக்கர். நாளைக்கு ஜோக்கரா? நல்ல வேலை இன்னைக்கு இல்லை. ஓகே, தேங்க்யூ. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக போட்டு இதுக்கு ஒரு கலருன்னு கொடுத்து நம்ம இதெல்லாம் கொண்டு பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ ஏன் பண்ணுறோம்? எப்போவுமே கோலம் போடுறது நல்லது தான். இது மார்கழி மாதமே கொஞ்சம் கோலம் கொஞ்சம் பெருசாக போடுவாங்க. மார்கழி மாதம் அப்படின்னா கொஞ்சம் கோலம் பெருசாக போட்டு கலர்ஃபுல்லாக போட்டு பார்க்க அப்படியே மங்களகரமாக நம்ம ஒரு அவ்வளோதான் இல்லையா? ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போயிருக்கேன். ஓகே, என்னெல்லாம் வாங்கினீங்க? ரிங் வாங்கியிருக்கேன். நல்லாயிருக்கு. இப்போ கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ சூப்பர். இதே தாங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 2024 வந்து உங்களுக்கான வருஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்ங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக ஆவடி ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துட்ருக்கேன். ஓகே, தேங்க்யூ. தரத்தை
போற்றும் ஆவடி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6 நிகழ்ச்சியில் தான் நம்மளோட பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுநகர் ஏரியாவில் இருக்க மக்கள் எல்லாருமே பார்த்துட்டோம். அந்த வகையில் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் நின்றுட்டுருக்காங்க. ஸோ சூப்பராக வந்து ஒரு கோலம்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ காலையில் எழுந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து கோலம் போட்டுட்ருக்கோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து இவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கற்பகம். கற்பகம், ஓகே. பாப்பா பையன் பேர் என்னப்பா? தானேஷ். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கோலம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய வச்சுக்கிட்டு வந்து இந்த கோலம் போடுறதுலாம் வந்து பெரிய டாஸ்க் இல்லையா? ஸோ காலையில் எழுந்து கோலம் போட்டு அதுக்கு கலர் அடிக்கணும், புள்ளி வைக்கணுமா, இல்லை ரங்கோலியா, இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம வேலையும் அன்றாட வேலையும் தாண்டி இந்த ஒரு வேலையில் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயம் தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் அது நைட்டே பிளான் பண்ணிவிடுவோம். பசங்க எதுக்கு முன்னாடி காலையில் போட்டுருணும்னு சொல்லிட்டு நைட்டே பிளான் பண்ணிவிட்டு காலையில் இவங்க வந்துருக்கு முன்னாடி போட்டுருவோம். இவங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி போட்டுருவீங்க. ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டான ஒரு கான்செப்டாக இருக்கட்டும். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இந்துமதி. நீங்கள் சொல்லுங்கள், இந்த பாரம்பரியம் அப்படின்ற இந்த விஷயம் கோலம் அப்படின்ற இந்த மார்கழி மாதத்தை எப்படி வந்து முன்னோக்கி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? காலையில் கோலம் போட்டுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு முன்னோர் நம்ம சாமிங்கெல்லாம் அந்த குலதெய்வங்கள்லாம் வருங்க. அதனால தான் காலையில் கோலம் போட்டுட்டு விளக்கேற்றி வைக்கணும். அதான் கோலம் போட்டுட்டு அதுக்கு அர்த்தம். விளக்கேற்றி வைக்கணும், அதுதான் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். பச்சையம்மாள். பச்சையம்மாள், ஓகே. ஏமா அது ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன், பச்சையம்மாள். காலையில் கோலம் போட்டது இன்னும் வந்து அந்த டயர்ட்னஸ் போலையா? ஓகே, ரைட். சரி, நீங்கள் சொல்லுங்கள், அந்த கோலம் அப்படின்ற போது இவ்வளோ டயர்டாகி ஒரு கோலத்தை போட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ அதுக்கு காலையில் எப்பவுமே போடுறது தான். சாமிக்கு வழிபடுறதுக்கு மார்கழி மாதம் சாமிக்கோசரம் நாங்கள் வழிபட்டு போடுறது. சாமிக்கோசரம் வழிபட்டு போடுறது தான் வந்து மார்கழி மாதம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விளக்கு ஏற்றணும், விளக்கேற்றுறது வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்து வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைய வச்சுக்கிட்டு இதை டாஸ்க்காக வந்து பண்ணாலுமே அந்த இடத்துல வந்து கோலத்துக்கு வந்து நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போய்க்கிறோம், நகை வாங்கியிருக்கீங்க. ஒரே சந்தோஷம் தான், பொலிவு தான். அப்படியே இங்கேயே ஒரு ஜிஆர்டி பார்க்குற மாதிரியே இருக்கு. வாங்குறது அங்கே தான் வாங்கியிருக்கிறோம். எல்லாம் வாங்கியிருக்கீங்க. ஓகே, 10 பேர் சேர்த்து விட்ருவோம். நாங்கள் 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் கட்டுறாங்க என் ஃப்ரெண்டுங்கெல்லாம். அப்படியா? சூப்பர், சிறப்பான விஷயம். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் சேர்த்து விட்ருக்காங்களாம். ஸோ இவங்களும் கட்டிக்கிட்டு இருக்காங்களாம். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த ஒரு சந்தோஷம் தான் இந்த முகத்தில் இருக்குது. பார்த்தீங்களா, 10 பேர் சேர்த்து விட்டு ஒரு முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அது ஜிஆர்டியில் மாதம் கட்டுற ஒரு விஷயனால மட்டும்தான். ஸோ தொடர்ந்து உங்களோட பயணமும் வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் போய் ஆவடியில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ தொடர்ந்து வந்து இந்த ஒரு 1000 ரூபாவை நீங்கள் வந்து சேமித்து வச்சுட்டே வந்தீங்கன்னா மாத கடைசியில் 11 மாதம் கழித்து ஒரு நகையை வந்து உங்களால் பிடிச்ச நகையை வந்து எடுத்துக்க முடியும் இல்லையாம்மா? இந்த மாதிரி நீங்கள் நகை 3,000 எடுத்து நம்ம கையில் எது காசு இல்லாத செலவு பண்ணாலும் எடுத்து போட்டு நகை சேரும். அவ்வளோதான், சேர்த்து வைக்கலாம். ஓகே, ஸோ சூப்பர். ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நம்ம இந்த பயணத்தை வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த டேவை முடிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா சூப்பராக வந்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்க, நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவடி ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு கொடுத்துடலாம். தேங்க்யூ. உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை ஆவடியில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப் போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஆவடி.